காட்டுக்கு போகிறேன் செல்லம். என்ன காட்டில் என்ன வேலை? நான் இருக்கா நான் இருக்கேன்னு செல்லம்மா. லூசு, கோவிலுக்கு போகிறோம் வாரீங்களா? மாமா கிட்ட கேட்டு சொல்லுங்க. நான் வரலை, இன்னொரு நாள் போகலாம். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்காது. உழைப்பு பொறுமையும் சேர்ந்தால் மட்டுமே அதனை அடைய முடியும். வீழ்வதை விட எழுவதே முக்கியம். தோல்வியை விட மீண்டும் முயற்சிப்பதே வெற்றிக்கு அடையாளம். நெருப்பை தொடுவது போல் ஒரு பார்வை, ஆனால் மீண்டும் மீண்டும் அதில் கரையும் விரும்பும் மனது. யாருக்கிட்ட இன்னைக்கு நிறையா உங்களால் இப்படி ஷார்ட் பீரியடில் இப்படி டைப் பண்ண முடியுது? அதுக்கு என்ன காரணம்? ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? போயிட்டு வரேன் இப்படிக்கு ஊர் சுற்றி பாய். ஊர் சுற்றி பாய் இல்லை, அது எப்படி சொல்கிறது, டூரிஸ்ட் பாய். டூரிஸ்ட்டு சார் வந்து எல்லாத்துக்கும் எப்படி சொல்கிறது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மறந்துட்டேனே. போயிட்டு வரேன் இப்படிக்கு ஊர் சுற்றி பாயா. நான் கம்பெனி ஒர்க் பண்ணுறேன்னு செல்லும். என்ன கம்பெனி, என்ன படிச்சிருக்கீங்க? வேளாங்கண்ணி. சூப்பரா, தேங்க்யூ. வணக்கம் சொல்கிறீங்க. உங்கள் பேர் சொல்லுங்களேன். வேளாங்கண்ணிலிருந்து அவர் பேர் என்ன பேர்? அந்தோணி சேவியர்னு சொல்லி ஒருத்தர் வருவார். அவர் எனக்கு வணக்கம் தங்கச்சி நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லுவார். முன்ன பேச முடியல, சமைச்சிட்டு இருந்தேன். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது ஏதோ ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது. என்ன பாட்டில் அது? நம்மளோட என்ன எழுதிட்டு டெலீட் பண்ணுறீங்க? என்ன எழுதுனீங்க? நம்மளோட காதல்னு இருந்தது, அதுக்கப்புறம் என்ன எழுதுனீங்க? ஒரே நாளில் என்ன காதலிக்கிறீங்களா? நீங்கள் தான் என்ன பார்க்குறீங்க? கணேஷுக்கு அடுத்தது நீங்கள். நேற்று அவர் தான் சொல்லிட்டு இருந்தார் ஐ லவ் யூன்னுட்டு இருந்தார். அக்கா ஒரு வாட்டி உங்கள் மூக்குத்தியை கலட்டி மாட்டுங்கள் அக்கா. நீங்கள் அவங்களா? நீங்கள் சரி ரொம்ப உங்களோட லவ் தான் காரணம். சாரி, நம்மளோட லவ் தான் காரணமா? எப்போ நான் லவ் பண்ணினேன்? இப்படிலாம் கொத்துட்டா இருக்கிறவங்களாம் என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்க? ஏன் அரவிந்த் இன்னைக்கு இப்படி சொன்னால் என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த பிள்ளை ஏதோ லவ் பண்ணுது அதுக்குன்னு நினைக்க மாட்டாங்க? ஏன்? சரண்யா மாமா உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் பார்த்து சரண்யாம்மா உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் பார்த்து மெசேஜ் பண்ணுங்க. மறக்காமம்மா. பண்ணுறேன். அக்கா அஜித் படம் பார்த்து விட்டீங்களா? அஜித் படமா? இந்த இப்போ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களா, அந்த படமா? நம்ம படத்துக்கு சினிமா தேட்டருக்குலாம் ரொம்ப தூரம். கல்யாணத்துக்கு முன்னாடி 2 படம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு படம். அது என்ன படம்? வாரிசு. அந்த வருஷம்தான், போன வருஷம் தான் நான் கன்சீவாக இருந்தேன். போன ஜனவரியில் கூப்பிட்டு போச்சு சூரியமங்கலம் அன்னைக்கு. உன்னை காணாத ஒரு நாளில் எனக்கு தவிப்பு. உன்னை பார்க்கும் தருணமே என் உயிரின் அர்த்தம். ஐ லவ் யூ செல்லம். என்ன இன்னைக்கு தான் என்னை பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க?